சென்னை கோயம்பேட்டிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். அந்த பகுதியில் கிடங்குகளினுடைய தேவை, குளிர்பதன கிடங்கினுடைய அவசியம் குறித்து இனி அவர் விளக்குவார். வீணாகக்கூடிய காய்கறிகளை சேமிப்பதற்கான கிடங்குகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ள, அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று வியாபாரி சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இது குறித்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு சுகுமார் அவர்களிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் பாதுகாப்பு கிடங்கு, அதை காய்கறிகளும் பழங்களும் காய்கறி பாதுகாக்கிறதுக்காக ஒரு கிடங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இங்கே கோயம்பேடு மார்க்கெட் ஒரு நாளைக்கு 350-400 லாரி காய்கறிங்க வந்துட்டுருக்கு. வெளி மாநிலங்கள்லேருந்து, அதாவது கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து 3 மாநிலம் சேர்த்து 350-400 ட்ரக்ஸ் வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சேமிப்பு கிடங்குன்றது ஒன்று தான் இருக்குங்க. அதுவும் பெரிய அளவில் இல்லை, ஒன்று சின்ன அளவில் தான் இருந்தது. அது 96 எங்கள் மார்க்கெட் வந்த புதுசில் ஒரு 2 வருஷம் இயங்குச்சு. அதுக்கப்புறம் அது சரியான பராமரிப்பு இல்லாமல் அது இயங்கவே இல்லை. அது காய்கறி கொண்டு போய் வியாபாரிகளும் பெருசாக அதில் சேமிக்கிற பழக்கத்தையும் இது பண்ணலை. இது கவர்மெண்ட் அதை முறையாக பராமரித்து அந்த சேமிப்பு கிடம்ப அது குவாலிட்டி கரண்ட் அதுக்கு கொடுத்து அது தேவையான இதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த காய்கறிங்க வீணாகிறது. அது இந்த பிப்ரவரி மாதம், அதே மாதிரி ஆடி மாதம் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப வேஸ்டேஜ் வரும் காய்கறிங்க. அப்போ சேமித்து அது இது பண்ணலாம். வேறு இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல்.